ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் கூட ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்படி 7 விசை இயேசுவின் ரத்தத்துக்காக நாம் மன்றாடலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். 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 வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினா. There is power wonder working power in the blood of the Lord. There is power wonder working power in the precious blood of the Lord. Hallelujah. இப்போதும் கூட இந்த நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம இருக்கிற மகள் யூனிஸ் ஜெயஸ்ரீமனை ஜெபிக்கும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி மாலை வேலைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. இந்த 11 மாதங்கள் இந்த வருடத்துல நீங்க முடிக்கும்படியான கிருபையை கொடுத்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல கூட ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்க போற ஒவ்வொரு காரியங்களையும் தேவரீர் ஆசீர்வதித்து கொடுமைக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. அவர் பெரியவர் என்ற செய்தியை கூட தேவரீர் ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. எந்தெந்த வீடுகளில் இது கேட்கப்படுகிறதோ ஆண்டவரே, கிறிஸ்துமஸின் மகிழ்ச்சியும் நியூ இயரின் சந்தோஷமும் வெளிப்பட வேண்டுமாய் கூட ஜபிக்கிறோம். எல்லா தடைகளை நீக்கி போடுகிற அவருடைய முன் சென்று கொண்டால் பாதைகளே ஆண்டவரே செவ்வையாக்குபவர். அதை நீங்க செய்ய போறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. நீங்க பெருகுக, நாங்க சிறுகிறோம். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக ஒவ்வொரு மாதத்திலையும் 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கும் 2வது புதன்கிழமை மாலை 7 மணிக்கும் 2 யூடியூப் நிகழ்ச்சிகளை நாம் வழங்குகிறோம். இவைகளை பாருங்கள், மற்றவர்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். எம்பிடி மினிஸ்ட்ரிஸ் என்று டைப் பண்ணி இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் அதை அறிமுகப்படுத்துங்கள். எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக சில கூட்டங்களை நம்ம வெளியில் சுவிசேஷ கூட்டங்களை நடத்தி வருகிறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் 1வது புதன்கிழமை மாலை 6லிருந்து 8 மணி வரைக்கும் திருவொற்றியூர் தேரடி அருகில் இருக்கக்கூடிய மார்க்கெட் அருகில் ஒரு ஒய்எம்சிஏ ஹால் இருக்கிறது முதல் மாடியில். அதில் ஒரு கூட்டத்தை 6லிருந்து 8 மணி வரைக்கும் நடத்தி சுவிசேஷம் போதித்து தனிஜபம் செய்து அனுப்புகிறோம். 3வது புதன்கிழமை ஒவ்வொரு மாதத்திலையும் கிழக்கு தாம்பரம் மார்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கேம்ப் ரோட் நுழைவாயில் இருக்கிறது. அதில் ஒரு கூடுகையை 6லிருந்து 8:30 மணி வரைக்கும் நடத்தி அதில் சுவிசேஷம் போதித்து தனிஜபம் செய்து அனுப்புகிறோம். 4வது புதன்கிழமை ஒவ்வொரு மாதத்திலையும் சென்னையினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நீலாங்கரை கணேஷ் நகர் முதல் மெயின் ரோடில் அமைந்திருக்கிற SM மகாலிலே ஒரு கூட்டத்தை 6லிருந்து 8 மணி வரைக்கும், இது 4வது புதன்கிழமை, இதில் கூடுகை நடத்தி சுவிசேஷம் போதித்து தனிஜபம் செய்து அனுப்புகிறோம். இந்த கூட்டங்களிலே பங்கு பெறுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். தீராத பிரச்சனைகள் கட்டுகளில் இருக்கிறவர்கள் இதில் கலந்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் அறிமுகப்படுத்தும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிற அன்பு குடும்பத்தினர் சௌன் ரத்னகுமார், அவருடைய மனைவி மேரி ரத்னகுமார், பிள்ளைகள் ஷரண், ஹெப்சிபா அண்ட் ஜோஷுவா. இந்த பிள்ளைகளை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் கூட செய்திக்கு ஆதாரமான ஒரு வேத பகுதியிலே நமக்கு இருக்கிற மகன் கிப்சன் அமல்ராஜ் வாசிப்பார்கள். அதை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை சகோதரன் டேவிட் ஜெயக்குமார் உங்களுக்கு கொடுத்து ஜெபிப்பார்கள். இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 1ஆம் அதிகாரங்கள் வசனங்கள் 31-32. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றிகளின் தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த டிசம்பர் மாதம் ஆண்டவரே 1ஆம் தேதி உம்முடைய சமூகத்தில் வரும்படியாக ஆன்லைன் ப்ரோக்ராம் மூலியமாக யூடியூப் மூலியமாக உம்முடைய பிள்ளைகளை பார்க்கும்படியாக கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காக நாங்கள் நன்றிகளின் தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். வார்த்தையின் மூலியமாக எங்களோடு பேசும் ஆண்டவரே, இது எங்களுக்கு மிகவும்
முக்கியமான பிரதானமான சந்தோஷமான ஒரு மாதமாக கர்த்தர் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் மாதமாக காணப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, கிறிஸ்மஸின் வாக்குத்தத்த செய்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். கர்த்தர் என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ வசனத்தின் மூலியமாக, வார்த்தையின் மூலியமாக என்னோடு எங்களோடு பேசுமாறு ஜெபிக்கிறோம். கிறிஸ்மஸின் ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் காணப்படட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இதை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்மஸின் ஆசீர்வாதங்களும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையில் பொங்கி வரட்டும். குறிப்பாக இந்த டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்தே அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவாய் காணப்படுவதாக. குறிப்பாக கிறிஸ்மஸின் மகிழ்ச்சி சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில், கிறிஸ்து பிறப்பின் சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் பூரணமாய் நிறைவாய் காணப்படட்டும்னு சொல்லி நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை, அவர் பெரியவராயிருப்பார். He will be great. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அருமையான மகன் மிஸ்டர் கிப்சன் அமல்ராஜ் அவர்கள் படித்த ஒரு வேத வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை அவங்க படித்தாங்க. அந்த வசனத்தில் இருக்கிற செய்தியை தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராய் இருப்பார். அவர் பெரியவராய் இருப்பார்ன்றது தான் இன்னைக்கு கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பை வைத்து நம்ம பார்க்கலாம். அநேக நேரத்தில் நம்ம சில ஜனங்களை பார்த்து சொல்கிறோம், அவங்க ரொம்ப பெரியவங்க, தே ஆர் வெரி கிரேட் பீப்புள். யாரை சொல்லுவோம்? ரொம்ப வசதியானவங்களை பார்த்தா சொல்லுவோம். ரொம்ப பணத்தில், பொருளாதாரத்தில் ரொம்ப வசதியாக இருக்கிறவங்க, காரு வீடு பங்களான்னு சொல்லி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கிறாருன்னா அவரை சொல்லுவோம் ரொம்ப பெரியவர். பொருளாதாரத்தில் உயர்ந்து இருந்தாங்கன்னா அவர் ரொம்ப பார்த்து சொல்லுவோம். டாட்டா பிர்லாவை பார்த்து சொல்லுவோம், அவங்களாம் ரொம்ப பெரியவங்கங்க. அப்படி அரசியலில் உயர்ந்து இருக்கிறவங்கள பார்த்தா சொல்லுவோம், அவங்க ரொம்ப பெரியவங்க. பிரதம மந்திரி மோடி ஐயாவை பார்த்தா சொல்லுவோம், அவர் ரொம்ப பெரியவர். வெறும் வயசில் மாத்திரம் இல்லை, அனுபவத்தில் மாத்திரமல்ல, அவர் இந்தியாவிலே நல்ல ஒரு பிரதமராக அவர் காணப்படுறாரு, பெரியவர்னு சொல்கிறோம் இல்லையா? ஒருத்தரை சொல்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்தா ஒரு 80 வயசு பாட்டிமா, 80 வயசு வயதான பெரியவர் தாத்தாவாக இருக்கிறாங்க, நம்முடைய தகப்பனாக இருக்கிறாங்க, நம்முடைய தாயாக இருக்கிறாங்க, வயது கடந்தவங்களாக இருக்கிறாங்க, அனுபவத்தில் முதிர்ந்தவங்களாக இருக்கிறாங்க, அவங்கள பெரியவங்கன்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு ஸ்கூலில் ஒரு கரஸ்பாண்டண்ட்டாக, ஒரு காலேஜில் ஒரு கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கிறாங்க, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வராங்க, அவங்க உடனே அவங்கள பார்த்து சொல்லுவோம், பெரியவங்களாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. போதகர்கள், மூத்த போதகர்கள், எல்டர்ஸ் இல்லையா, எல்டர்ஸ் இந்த சர்ச், முதியவர்கள், அவங்கள பார்த்துட்டு என்ன சொல்கிறோம்? ரொம்ப பெரியவங்களாக இருக்கிறாங்க, அவங்களாம் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க. போதகர்களை பார்த்து சொல்கிறோம், அவர் பெரியவராக இருக்கிறார். இங்கே வேத வசனம் சொல்லுது, இங்கே ஆர்க் ஏஞ்சல், அங்கே கேப்ரியல் மரியாதை பார்த்து சொல்கிறாங்க, அவர் பெரியவராக இருப்பாருன்ட்டு. எதிலெல்லாம் இயேசுவானவர் பெரியவர்? ஒரு 3 குறிப்பு மட்டும் கிறிஸ்மஸ் செய்தியாக உங்களுக்கு முன்பாக வைத்து நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். 3 குறிப்பு மட்டும் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 39 42 வசனம் வரைக்கும் இயேசுவானவர் எதிலெல்லாம் பெரியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 39 42 2 நபர்களை பற்றி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கம்பாரிசன் அங்க. ஒன்று தீர்க்கதரிசியாகிய யோனா, இன்னொன்று ராஜாவாகிய சாலமன். இவங்க 2 பேரை விட கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அதுதான் அந்த இடத்துல மத்தேயு சுட்டி காட்டுறார். இயேசுவானவர் அதான் சொல்றார். சில காரியங்களை இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். முதல் காரியம் என்ன சொல்லப்படுதுன்னா, யோனாவின் அடையாளம், தீர்க்கதரிசியாக யோனாவின் அடையாளம் தவிர வேறு எந்த அடையாளமும் இங்க கொடுக்கப்படவில்லை. 2வது,
யோனா ஒரு பெரிய மீன் வயிற்றுல 3 நாள் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் அடியில 3 நாள் இருப்பார். 3வது சொல்லப்பட்டிருக்குது, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவேயின் மக்கள் மனம் திரும்பினார்கள், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இந்த 3 காரியங்களை தியானிக்கலாம். யோனாவை பற்றி சொல்லும் போது தீர்க்கதரிசி ஒரு அடையாளம். ஜோனா இஸ் ஏ ப்ராஃபெட். அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார். அவருக்கு ஒரு அடையாளம். ஜனங்க வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை நீர் காண்பிக்கணும். என்ன அடையாளம் காண்பிக்கிறீர்? ஜனங்க யோனாவை பற்றி கேட்கல, ஆனால் கர்த்தர் யோனாவை பற்றி அங்கே சொல்றார். ஜனங்க யோனாவை பற்றி கேட்கல, ஆனால் கர்த்தர் அடையாளம்னோடனே உடனடியாக சொல்ற காரியம் என்னன்னா, யோனா தீர்க்கதரிசி ஒரு அடையாளமாக இருந்தார். அதுதான் அங்கே சொல்லப்படுது. நம்ம யோனானாலே நம்ம தப்பாக நினைப்போம் இல்லை எப்போதுமே. அவர் கர்த்தர் நினிவேக்கு போக சொன்னார் பிரதர், இவர் வந்து கீழ்ப்படியாமல் வேற எங்கேயோ போனார், பார்த்தீங்கன்னு மாட்டிக்கிட்டார். இல்லைங்க, அப்படி இல்லை. யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? த சைன் ஆஃப் ஜோனா. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் அவர் அப்படியாக நினிவேக்கு போகிறதுக்கு பதிலாக அவர் வந்து தர்ஷீஸுக்கு போயிட்டார் நம்ம பார்வையில். ஆனால் கர்த்தர் எந்த அளவுக்கு அங்கே கிருபை வைத்திருக்கிறார் பாருங்க. நீ நினிவேக்கு போகலன்னா கூட, தர்ஷீஸுக்கு போனால் கூட, அப்போ கூட கர்த்தர் உன்னை மாற்றி உன்னை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அதுதான் அடையாளம். தீர்க்கதரிசி, அவர் ஒரு தீர்க்கதரிசி. இயேசுவானவரே சொல்றாரு, யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் இல்லாமல் வேற ஒரு அடையாளம். கர்த்தர் அவரவர் தீர்க்கதரிசின்னு அங்கீகரிக்கிறார். அதுதான் அடையாளமா இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா அதுதான் முக்கியமானது. அவர் தர்ஷீஸுக்கு போகல, போனாரு. நினிவேக்கு போகல, தர்ஷீஸுக்கு போனார். கர்த்தர் இரக்கம் வைத்தார், எடுத்து பயன்படுத்தினார், புறக்கணிக்கப்படலை. அதான் அடையாளமா இருக்கு. அந்த அடையாளம் தான். 2வது சொல்லப்பட்டிருக்குது, யோனாவின் 3 நாட்கள். 3 நாட்கள் எங்க இருந்தாரு? ஒரு பெரிய மீனினுடைய வயிற்று பகுதியில் இருந்தார். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்க ஒரு கம்பேரிசன். யோனா 3 நாள் மீனுடைய வயிற்று பகுதியில் இருந்தாரு, மனுஷகுமாரனும் 3 நாள் பூமியினுடைய இருதயத்துல இருந்தார். யோனா 3 நாள் மீனுடைய வயிற்று பகுதியில உயிரோடு இருந்தாரு. மனுஷகுமாரனாகிய இயேசுவானவர் சிலுவையிலே அவர் மரித்தாரு. அவர் பூமியின் இருதயத்திலே அவர் மரித்தவராக இருந்தாரு. ஆனாலும் அங்க 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்தார். அதான் அடையாளம், அதான் முக்கியம். இயேசுவானவர் பெரியவரா இருக்கிறது என்னன்னு சொன்னா, யோனாவிலும் பெரியவரா இருக்கிறாரு. ஏன் பெரியவரா இருக்கிறாருன்னா, அவர் இரக்கத்துல பெரியவராக இருக்கிறாரு. 2வது, அவர் அப்படியாக பூமியின் மடியிலே அவர் அப்படியாக மரித்து போனவராக அடக்கம் பண்ணப்பட்டார். கல்லறையில் வைக்கும் போது அவருக்கு ஜீவன் இல்லை, ஆனா 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்தார். அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, யோனா 3 நாள் உயிரோடு உள்ளவராக மீன் வயிற்றில் இருந்தார். இயேசுவானவர் மனுஷகுமாரனாக பூமியின் மடியில அவர் இருதயத்துல 3 நாள் மரித்தவராக இருந்து உயிரோடு எழுந்தார். பெரியவர் இல்ல? செத்து போய் உயிரோட வர்றதுன்றது பெருசு இல்லை, உயிர்த்தெழுதல் இங்க பெரியவராக காணப்படுது. அதான் காரியம். ரெசரக்ஷன் இஸ் மோர் மைட்டியர் இல்ல? ஆமா, நான் உயிரோடைய ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன், என்னை ஏதோ ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்கிறாங்க, ஒரு ஐசியூல ஜீவன் இருக்கு, யாரும் வந்து ஒரு பெருசா சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒருவேளை நான் மரிச்சிட்டேன், ஐசியூல போட்டுக்கும் போது மரிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ வந்து பார்க்குறாங்க, இல்லைங்க பல்ஸ் இல்லை, போயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தன் வரான், அவன் பார்க்குறான், பல்ஸ் இருக்கு. அப்போ நான் சொல்கிறேன், இல்லைங்க நான் செத்துட்டேன், திருப்பி உயிரோட வந்துட்டேன். இதில் எந்த ஸ்டேஜ் பெட்டர்? அதுதான் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். 3வது, நினிவேயுடைய மனம் திரும்புதல். அங்கே சொல்ல பார்த்தீங்கன்னா, அது ஒரு காரியம் என்னன்னா, அங்கே யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினாங்க. இயேசுவானவருடைய பிரசங்கத்தை பற்றி ஒன்றும் சொல்லப்படலை, மனம் திரும்புதலை பற்றி ஒன்றும் சொல்லப்படலை. அதுதான் அந்த நேக். பைபிள் எழுதுறவங்களுடைய இயேசுவானவருடைய நேக் அதுதான். கம்பேரிசன் பண்ணுவார், ஆனால் அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸு கொடுக்க மாட்டார். அதான் காரியம். இதை படித்து பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் இரக்கத்தின் அடையாளம்.
யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் 3 நாள் மீன் வயிற்றுல இருந்தவுடைய அடையாளம். அங்க வந்து கம்பாரிசன் கொடுக்குறாங்க. மனுஷகுமாரன் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனா தீர்க்கதரிசியோடைய பிரசங்கம் நினிவே பட்டணத்தார்ல 120,000 பேரை மாற்றினது. அவ்வளோ பேர் மாறி வந்தாங்க. அதில் இயேசுவானவர் முடிக்கும் போது, என்னுடைய பிரசங்கம் எத்தனை பேரை மாற்றினதுன்றது இல்லை, வெறும் நினிவேக்கு மாத்திரால் அந்த பிரசங்கம் இல்லை, அந்த பிரசங்கம் உலகத்துக்கு. ஆமாம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல எழுதியிருக்கிற சுவிசேஷத்தின் பிரசங்கம் உலகத்துக்கு, வெறுமே நினிவேக்கு மாத்திரம் இல்லை, 120,000 பேருக்கு மாத்திரம் இல்லை. ஆமாம், இன்னைக்கு நானும் நீங்களும் மனம் திரும்பி இருக்கிறோன்னு சொன்னால் இயேசுவானவருடைய பிரசங்கம் தான். ஆமாம், அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது, இங்கே அவர் பெரியவராக இருப்பார், யோனாவிலும் பெரியவராக இருப்பார். கர்த்தர் இன்னைக்கு இதை தான் உங்களுக்கு செய்தியாக வைக்கிறார். பிரியமான கிறிஸ்மஸ் செய்தின்னு சொல்கிறீங்க. ஆமாம், அடையாளம் என்ன அடையாளம்? அவர் பெரியவராக இருப்பார், இரக்கத்தில் பெரியவராக இருப்பார். கீழ்ப்படியாமல் போனால் கூட கர்த்தர் மாற்றுவார். ரெண்டாவது, நீங்களும் நானும் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை பெரியவராக பார்க்கிறோம். பூமியின் மடியிலிருந்து உயிர்த்தெழுந்தார், பெரியவராக இருந்தார் யோனாவை விட. மூன்றாவது, அவருடைய சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை மனம் திரும்புதலையும் கொண்டு வந்திருக்குது. ஆமா, யோனா பிரசங்கித்தார் ஒரு கூட்டத்துக்கு மட்டும்தான், ஒரு தேசத்துக்கு மட்டும்தான். இயேசுடைய சுவிசேஷம், அவருடைய பிரசங்கங்கள் இன்னைக்கு தேசங்களுக்கு மட்டும் இல்லை, தலைமுறை தலைமுறையாக இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கோம். பெரியவராக இருக்கிறார். அடுத்த வசனம் 42வது வசனத்துல ஒரு மனுஷனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதுலயும் 3 காரியங்கள் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதுல சொல்லியிருக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, ஆமா, சேபா ராஜஸ்திரி, அங்க ராஜஸ்திரி அங்க அப்படியாக சாலமோனுடைய ஞானத்தை கேட்கும்படியாக வந்தார். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ராஜஸ்திரியை அட்ராக்ட் பண்ணின ஒரு ஞானம், அதுதான் யாருடைய ஞானம்? சாலமோனுடைய ஞானம். சாலமோனுடைய ஞானம் சேபா ராஜஸ்திரியை ஏதோ ஒரு தேசத்திலிருந்து இங்கே இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து கேட்கும்படியாக வைத்தது. அப்படிப்பட்ட ஒரு ஞானம் நிறைந்ததாக காணப்பட்டது அங்க ஞானம். ஒரு ஞானம் அப்படிதான் இந்த ராஜஸ்திரியை அட்ராக்ட் பண்ணிச்சு. அது ஒரு கொஞ்சம் ஞானம் இருக்கு இல்லையா? அந்த ராஜஸ்திரி கேட்டது எல்லாமே சாலமோன் என்ன பண்ணாரு? விடுவித்தார். ரெண்டாவது, சாலமோனுடைய ஞானம் அது. அந்த ஞானம் எப்படின்னு சொல்லி பார்த்தா, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு ஞானம் அது. நீ என்ன வேணும்னு சொல்லு, கேளுன்னு சொல்லி சாலமோனுக்கு கர்த்தர் கேட்டார். அவர் உடனே சொன்னார். 3வது அதிகாரம் 10வது வசனம் அங்க 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் இருக்கு. அவர் சொன்னது, இந்த தேசத்தை அரசாளுறதுக்கு எனக்கு ஒரு ஞானம் வேணும், ஞானம். 3வது, ராஜாவாக்கிய சாலமோன். ராஜான்னு சொல்லும் போது கேளாத ஐஸ்வர்யம், அவருடைய வாழ்க்கையில இந்த ஐஸ்வர்யத்தை போல ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் அப்படியாக ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தார். ஆமா, சாலமோனுடைய நாட்கள்ல வெள்ளி ஒரு பொருளாக எண்ணப்படலை. இதுதான் சாலமோனுடைய சிறப்பு. சேபா ராஜஸ்திரியை ஈர்த்த ஒரு ஞானம், கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு ஞானம். 3வது, அவருடைய வாழ்க்கையில இருந்த வசதிகள். இதுதான் அங்க இருந்தது. இயேசுவானவர் சொல்றார், சாலமோனுடைய ஞானத்தை கேட்க சேபா ராஜஸ்திரி தேடி வந்தான். ஆனா இயேசுவானவருடைய ஞானத்தை பத்தி அவர் ஒண்ணுமே சொல்ல, டேஷ் விட்டாங்க. நம்மளே புரிச்சுக்கணும் அது. அதுதான் அங்க பாத்தீங்கன்னா, அது இயேசுவானவர் தன்னுடைய ஞானத்தை பத்தி பெருசா பேசவே இல்லை. ஒரே கம்பாரிசன் கொடுக்கிறாரு. ஞானத்துல சிறந்தது சாலமோன், வசதிகள்ல சிறந்தது சாலமோன். ஆனா இங்க இயேசுவானவர் சொல்லும் போது, நான் எந்த விதத்துல எல்லாம் சாலமோனை விட பெட்டர்னு சொல்லி, he did not compare himself with any man. ஏன்னா he is God, அவர் பெரியவரா இருக்கிறாரு. அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். பார்த்தீங்கன்னா அதுதான் பைபிளுடைய தன்மை. பைபிள் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்களேன். சாலமனை வச்சு கம்பேர் பண்றாங்க, சாலமன் ஞானத்தை பத்தி சொல்றாங்க, சேபா ராஜஸ்ரீ கேட்டு வந்ததா சொல்றாங்க, சாலமன் எவ்வளவு பெரியவரா இருக்கிறாரு இந்த உலகத்துலன்றத சொல்றாங்க. இயேசுவானவர் அவனிலும் எவ்வளவு பெரியவர்ன்றத சொல்லவே இல்லை. ஏன்னு சொன்னா அது இன்ஃபினிட் டைம்ஸ், அதுக்கும் இதுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது.
சாலமோனுடைய ஞானம். பிரசங்கன்னு சொல்லி போனா யோனா, ஞானம் சொல்லி பார்த்தா சாலமன். 2 காரியங்கள்ல அவர் பெரியவராக இருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்துமஸோடைய முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா அதுதான், கர்த்தர் உங்களையும் என்னையும் சாலமனை போல வச்சிருக்கிறார். ஏன்னா அவர் நம்மளையும் பெரியவராக இருக்கிறார், சாலமனை விட பெரியவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு பெரியவரை சொல்லி நான் அதை முடிக்க விரும்புகிறேன். 1 யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் உலகத்தை ஜெயித்ததினால் நான் இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் நம்மள பெரியவராக இருக்கிறார், நமக்குள்ளாக இருக்கிறவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர். 1 யோவான் 4:4. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அதான் அவருக்குள் ஞானம், அறிவு என்ற பொக்கிஷங்கள் எல்லாம் அளவில்லாமல் அடங்கி இருக்குது. அதுதான், அதனாலதான் அவர் சாலமோனிலும் பெரியவராக இருந்தார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, உலகத்தில் இருக்கிறவனிலும் இல்லைன்னா உலகத்தில் உள்ளவைகளிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் நமக்குள்ளாக பெரியவராக இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கொலோசியர் 1வது அதிகாரம் 27வது வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள்ளாக இருப்பதே அந்த ரகசியம். சாலமோனிலும் பெரியவர் நமக்குள்ளாக இருக்கிறார், யோனாவிலும் பெரியவர் நமக்குள்ளாக இருக்கிறார். ஆமா, உலகத்தில் இருக்கிறவங்களும் நம்மில் இருக்கவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறனா உடனே நம்ம நினைக்கிறோம் பிசாசுன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, உலகத்துல வேற சில காரியங்கள்லாம் கூட இருக்குது. அதுல இருக்கிறதெல்லாம் விட நம்மள இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்துல என்னெல்லாம் இருக்குன்றது அங்க சொல்லப்பட்டிருக்குது. 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தில் இருக்கிறதுன்றது இதுதான். நம்ம நினைக்கிறோம் உலகத்தில் இருக்குதுன்னா உடனே அடுத்த ஞாபகம் பிசாசு, பில்லி சூனியம், மாந்திரிகம், ஏவலி நாவி, இதுதான் நினைக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட போராடுது. இதெல்லாம் உலகத்தில் இருக்கிறது. ஆனா நமக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவானவர் பெரியவராக இருக்கிறார். இதுதான் கிறிஸ்துமஸ் செய்தியா இருக்கு. பாருங்க, சாலமனை விட பெரியவராக இருக்கிறாரு. அவர் எங்க இருக்கிறாரா? நமக்குள்ளாக இருக்கிறார். யோனாவிலும் பெரியவராக இருக்கிறாரு. அவருடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினாங்க. அவர் எங்க இருக்கிறாரா? நமக்குள்ளாக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனையும் நம்ம இருக்கவர் பெரியவராக இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளாக இருக்கிறாரு. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் அவருக்கு கீழே தான். இதெல்லாம் மேற்கொள்ளாது. கிறிஸ்துமஸ் செய்தி இதுதான். அவர் பெரியவராக இருப்பார். சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சைகளிலும் பெரியவர். அவர் உனக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கிறது தான். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உனக்குள்ளாக இருப்பதே இந்த ரகசியம் தான். ரகசியம்னு சொல்லி பவுல் சொல்றார். கொலோசியர் 1வது அதிகாரம் 27வது வசனம் தான் சொல்லுது. இதுதான் பிரியமானவர்களே கிறிஸ்துமஸின் செய்தி. அவர் பெரியவராயிருப்பார் எல்லாத்த விட. அப்போ சாலமோனிலும் பெரியவர் நமக்குள்ளாக இருக்கும் போது அவருடைய ஞானம் எப்படி இருக்கும்? யோனாவிலும் பெரியவர் நமக்குள்ளாக இருக்கும் போது நம்முடைய சுவிசேஷம், நம்முடைய ஊழியம் எப்படியாக இருக்கும் இல்லையா? கர்த்தர் இன்னைக்கு இந்த செய்தியின்படியாக உங்களையும் என்னையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நான் ஜெபிக்கலாம். ஜேம்ஸ் ஜெபஸ்ன்னு ஒரு பேரை பார்க்கிறேனே, ஜேம்ஸ், கர்த்தர் உன்னை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். சாலமனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கிறேன். நீ ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். கர்த்தர் இன்னைக்கு அளவில்லாம கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். பிரபு மோகன்ராஜ், உங்க பிரச்சனைகள்ல இருந்து கர்த்தர் ஒரு தீர்வை கொடுக்கிறாரு. மீனின் வயிற்றுலேருந்து நீ உயிரோடையே வெளியே வந்துட்ட. அதான் பிரபு மோகன்ராஜுக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு அடையாளம். கர்த்தர் இந்த புது வருஷம் நல்ல ஒரு வருஷமாக இருக்கும். ஒரு 15 நாள் தேவனுக்கு முன்பாக இருங்க. முடிஞ்சா என்ன ஒரு நேரம் சந்திச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். செலஸ்டியல், கர்த்தர் இன்னைக்கு வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மரணக்கட்டுகள் உடைக்கப்பட்டது. கர்த்தர் ஒரு புது வாழ்க்கையை செலஸ்டியலுக்கு கர்த்தர் வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜோசப் தங்கராஜ், கர்த்தர் ஒரு பேரை பார்க்கிறேன், ஜோசப். கர்த்தர் ஜோசப் தங்கராஜ்னு ஒரு பேரை பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை மீண்டுமாய் நிலைநிறுத்துறார். நீங்க சொல்றீங்க கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், இதெல்லாம் என்ன மேற்கொண்டது பிரதர்? எதுவும் மேற்கொள்ளாது. உலகத்தில் இருக்கிறவங்க உன்னிருக்கவர் பெரியவர். நிறைய வீட்டில் பில்லி சூன்யங்கள் உடைக்கப்படுகிறத பார்க்கிறேன். நிறைய பேர் மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வருகிறதே நான் பார்க்கிறேன். இந்த டிசம்பர் மாசமாவது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படியே பொருளாதாரத்துல அப்படியே அடைப்பட்டிருக்குது. கர்த்தர் இன்னைக்கு எல்லாரையும் மீன் கரையில கொண்டு வந்து எல்லாரையும் கக்கி போட்டது.
கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு பெரிய விடுதலை, கிறிஸ்துமஸின் மகிழ்ச்சி. ஆமா, யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவர்களும் பெரியவர். இன்னைக்கு உங்களுக்குள்ளாக உங்க வீடுகள்ல கிறிஸ்துமஸின் மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர் பெரியவராய் இருப்பார். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. எல்லாருக்கும் ஐ விஷ் யூ a happy and blessed Christmas. கிறிஸ்மஸின் மகிழ்ச்சி உங்களுக்கும், உங்க குடும்பத்துக்கும், உங்க பிள்ளைகளுக்கும், உங்க ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கும், எம்பிடி ஜனங்களுக்கும் இது உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷத்துல இந்த இன்னும் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இந்த டிசம்பர் மாதம் கடைசி ப்ரோக்ராம், செகண்ட் வென்ஸ்டே ப்ரோக்ராம் இருக்கும். ஒரு இயர் எண்டிங் தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்காக அதை வைத்து முடிப்போம். அதுக்கு பிறகு புது வருஷத்தில் நம்ம சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்மஸ் பாடலை நாங்கள் குடும்பமாக அதே நேரத்தில் எம்பிடியாக இருந்து பாட விரும்புகிறோம். இதை எங்களோட இருந்து பார்த்து எங்களுக்காக நிறைய ஜெபிங்க, எங்களை உற்சாகப்படுத்துங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜபங்கள்லையும் குடும்ப ஜபங்கள்லையும் எங்களை நினைத்து கொள்ளுங்க. கிறிஸ்மஸின் மகிழ்ச்சி எம்பிடிக்கு உண்டாகட்டும். God bless you. Praise the Lord. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். பரலோகம் நம்மோடு இணைந்திருக்கிறது. தேவதூதர்கள் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். சைலண்ட் நைட், ஒப்பில்லா திருரா என்ற பாடலை எங்களோடு கூட இந்த கிறிஸ்மஸ் நாளிலே பாடும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். சைலண்ட் நைட், holy night, all is calm, all is bright, round yon virgin mother and child, holy infant so tender and mild, sleep in heavenly peace, sleep in heavenly peace. Silent night, holy night, Son of God, love's pure light, radiant beam from thy holy face, with the dawn of redeeming grace. Jesus, Lord, at thy birth, Jesus, Lord, at thy birth. Silent night, holy night, shepherds quake at the sight, glory stream from heaven above, heavenly hosts sing hallelujah. Christ the Savior is born, Christ the Savior is born. ஓப்பில்லா தீரு ஈரா ஈதில் தான் மாப்பிதா ஏக மைந்தனை லோகத்துக்கு மீட்பராக அனுப்பினது அன்பின் அதிசயமாம், அன்பின் அதிசயமாம். ஓப்பில்லா திரு ஈரா யாவையோம் ஆளும்மா தெய்வ மைந்தனார் பாவிகளை மீட்டு விண்ணுக்குயர்த்த தம்மை எத்தனை தாழ்த்துகிறார், எத்தனை தாழ்த்துகிறார். ஓப்பில்லா திரு ஈரா ஜென்மித்தார்
மேசியா தெய்வ தூதரின் சேனைகளை நாமும் சேர்ந்து பராபரனாய் பூரிப்பாய் ஸ்தோத்தரிப்போம், பூரிப்பாய் ஸ்தோத்தரிப்போம். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Glad tidings we brings to you and your King. Glad tidings of Christmas and a Happy New Year. Hallelujah. போதும் கூட ஒரு அர்ப்பணிப்பின் பாடலாக நானும் என் வீட்டாரும் என்ற பாடலை நாம் குடும்பமாக அவரே சேவிப்போம் என்று இந்த ஆண்டு இறுதியிலே நாம் ஆண்டவருக்கு நம்ம ஒப்படைத்து பாடுவோமா? நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீர், யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர். முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர், யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். புதிய வருஷத்திலும் கர்த்தர் நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு எங்கள் அன்பின் கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் எங்களை வாழ்த்துங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Thank you.